புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உயிருடன் புதைக்கப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட விவகாரத்தில் குழந்தையை புதைத்த தாயான இளம்பெண்ணின் காதலன் சிலம்பரசனை கைது செய்து பனையப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுதாகரன் வழங்கிட கேட்கலாம். சுதாகரன், வணக்கம். தற்பொழுது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே திருமணமாகாத நர்சிங் கல்லூரி மாணவி கர்ப்பமான நிலையில் நேற்று தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பெற்றெடுத்த பெண் குழந்தையை இவருடன் வீட்டு வாசலில் புதைத்தக்கூடிய கொடூரமான சம்பவமானது நேற்று நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் அலுவலர்கள் கேட்டு வழியாக சென்ற பெண்மணி ஒருவர் குழந்தையை தோண்டி எடுக்கும் போது உயிரிழந்ததால் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டைக்கு ராணியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் இந்த விசாரணை அடிப்படையில் பனையப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பனையப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த குழந்தையை பெற்றெடுத்தவர் மீதும் அவரது காதலன் மீதும் 2 பிரிவினர் குறித்து வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் காதலன் சிலம்பரசன் இன்று பனையப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த குழந்தையின் தாயான வினோதினி என்பவர் சிகிச்சையில் இருக்கும் குழந்தையுடன் இருப்பதால் அவரை பின்னர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளதாக முதல்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் அந்த அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே குழந்தையை பெற்றெடுத்த சம்பவமும் கூட இது ஒரு அதிர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேடம்,